ஹாய் கைஸ், நம்ம தமிழ் மீடியா மீன் பிரேக்கர்ல சீசன் 2ல எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு எங்க போறானே தெரியல. பிரச்சனை கொடுக்கறா. அவளை தப்பிக்க விட்டுறாத. இதெல்லாம் புதுசா இருக்கு. என்ன சக்குரா, என்னாச்சு உனக்கு? ரொம்ப நேரமா திருன்னு முழிச்சிட்டு இருக்கியே. என்னது? நான் தெருன்னு முழிச்சிட்டு இருக்கேனா? லீவ் அன்னைக்கு கூப்பிட்டு இப்படி தெருவா சுத்த வைக்கிறீங்களே, நான் கடுப்புல இருக்கேன். லீவ்ல உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து வெளியே சுத்தணுன்ற சந்தோஷத்துல இருக்க, கரெக்டா? அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. என்ன விஷயமா? சக்குரா என்ன நினைக்கிறான்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. அப்படிலாம் இல்லன்னு சொல்லிட்டேன்ல. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மிஸ்டர் ரிட்டோவை நம்ம ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டோம்ல, அதுக்கு சுபாக்கி நமக்கு தேங்க்ஸ் சொல்ல நினைக்கிறாங்களா? அவங்க சொன்ன இடத்துக்கு போய் பார்க்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. என்னோட கணிப்புப்படி சுபாக்கிக்கு ஸ்வீட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அது எந்த மாதிரி ஷாப்னு தெரியலையே. நைரே, நீ எப்பவும் இப்படிதானா? தெரிஞ்ச விஷயம் தானே. என்ன ஆச்சு சக்குரா? ரொம்ப நேரமா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உன் முகத்துல என்னவோ இருக்கு, என்ன அது? யாராவது அடிச்சிட்டாங்களா? இதுவா? நான் கீழே விழுந்துட்டேன். சரிதானா சுவா? இன்னொரு மறைக்கிறானுங்க. கீழே விழுந்துட்டியா? அப்போ சுவாவும் கூட இருந்தா? சரி சரி, அதெல்லாம் என்னவோ பண்ணிருக்கா? சீக்கிரம் போலாம். அது நடந்துருக்கு. நம்ம கரெக்டா தான் போறோமா? ரொம்ப நேரமா நடந்துட்டு இருக்கோம். இங்க திரும்பி அப்படியே நேரா நடந்து போணும். நைரே, நீ ஒழுங்கா தான் வழியை பார்த்துக்கிட்டு இருக்கியா? ஆமாமா, இது கரெக்டா தான் இருக்கும். இது கொஞ்சம் குதர்க்கமான இடமாச்சேப்பா. குதர்க்கமான இடமா? இடம் பார்த்துட்டு என்ன விளையாட வரீங்களா? வேலை பார்த்து பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க? மேப்ல கொஞ்சம் தூரம் தான் காமிச்சது. ஏன்டா இப்படி வரீங்க? மாஸ்டர் ஒரு நிமிஷம் வந்து நம்ம கடையை எட்டி பாக்குறத. மாஸ்டர் நான் சொன்னேன். சார், நீங்க பார்க்கு வரீங்களா? அதெல்லாம் வேண்டாங்க, நாங்க இன்னும் மைனர்ஸ் தான். குடியும் கும்மாளமா இருக்கு இந்த இடம். அவரு பிடிச்ச இடம் போது நீங்க கொஞ்சம் உஷாரா. என்னாச்சு உனக்கு? என்ன பிரச்சனை நைரே? நாம இப்பவே திரும்பி போயிடலாம் வாங்க. நான் சுபாக்கி கிட்ட கேட்டு லொகேஷனை கன்ஃபார்ம் பண்றேன். என்ன விளையாடுறீங்க? வந்த வழியா திரும்ப போணுமா? பாத்தலே தெரியல அவரு ஒண்ணு பிடிச்ச வேணாம். இடம். என்ன நீ புரிஞ்சிக்கவே மாட்ற? ஹை ஸ்கூல் பசங்க எல்லாம் இந்த மாதிரி இடத்துக்கு வரவே மாட்டாங்க. அதோட இது நம்ம ஃபியூரின் இடம் இல்ல, ஞாபகம் இருக்கா? இது ஃபியூரின் இடம் இல்லைங்கிறது தெரியும். ஆனா இங்க இருக்க பில்டிங்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஃப்ளோர்ஸ் இருக்கு, அதுவும் பிரைட்டா இருக்கு. எங்க இருந்து வரீங்க? கரெக்டா வந்து அதே பொண்ணுங்க. வானத்துல இருந்து ஒரு பொண்ணு வந்து விழுறா. அவ ஏற்கனவே விழுந்துட்டா. ஐயோ சக்குரா, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? அவன் செத்துட்டான். இதுக்கு மேல ஆக ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுவும் ஆகல? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நான் ஏதோ பதட்டத்துல தயவு செஞ்சுக்க விடு. இப்படி இழுக்கிறதுல ஆடி போட்டுரும் போல இருக்கு. 2 பேருக்கும் ஒன்னும் ஆகலன்னு நினைக்கிறேன். உன்னை பார்த்தா தான் அடிபட்டிருக்கிற மாதிரி தெரியுது. ட்ரெஸ் எல்லாம் வேற கிழிஞ்சு போயிருக்கு. அச்சோ, ஆமா, எனக்கு ரத்தம் வருது. போச்சு, என் நெக்லஸையும் காணோம். எங்க போயிருக்குன்னு தெரியலையே. எதுக்கு நீ இப்படி பயந்து போயிருக்க? அதுவும் அந்த இடத்துல இருந்து வேற குதிச்சிருக்க. ஆமா, அது நான் கொஞ்சம் அவசரமா போகணும். என்ன மன்னிச்சிருங்க. இரு, இங்கதான் இருக்கியா? ரொம்ப நேரம் என்ன கஷ்டப்படுத்திட்ட. நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அதே பணம் தான் கொடுக்க போறோம். ஹெல்ப் கேட்கலாங்க. உனக்கு புரியுதுல்ல? இந்த பொண்ணு தூக்கிட்டு வர சொல்லி எங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அதுக்காக நாங்க எத்தனை பேர் வந்திருக்கோம் பாரு. இவங்க எல்லாம் புரியுது. அவங்க இந்த பொண்ணை துரத்திட்டு வந்திருக்காங்கன்றதுல சந்தேகமே இல்ல. இவங்கெல்லாம் யாரு? உனக்கு தெரிஞ்சவங்களா? எனக்கு தெரியாது. தெரிஞ்சவங்களா இருந்தா என்ன பண்ணுவ? அவளுக்கு எங்களை தெரியும்னு சொன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்டேன். இவனுக்கு மரியாதையே தெரியாது போல இருக்கே. இந்நேரம் உனக்கு நான் ஒரு அறம் விட்டுருக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் இப்போ டைம் இல்ல. ஒழுங்கா அந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு போயிட்டே இரு. இல்லன்னு வையே. 25-30 வயசுல இருப்பாங்க. நானே இங்க கூட வந்துடுறேன். தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. நிஜமா. இல்லன்னா என்ன பண்ணுவ?
ஒரு பொண்ணை இத்தனை பேர் துரத்திட்டு வந்துட்டு ஒப்படைச்சிட்டு போயிருன்னு சொல்றதுக்கு உனக்கே தைரியம் இருக்குன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கறதுக்கு எங்களுக்கு தைரியம் இருக்காது. ஒரு பொண்ணுக்கான இவ்வளோ இல்ல நான் என்ன பண்ணுவேன்? ஒருத்தன் போனா ஒருத்தன்னு வழியில எவனா ஒருத்தன் வந்துகிட்டே இருக்கானே. இதுக்கு முன்னாடி இருக்கிற வர காசுக்கும் இதுக்கும் ஒருத்தன் கிடையாது. சுவோ, நீயும் நைரேவும் அந்த பொண்ணு பக்கத்திலேயே இருங்க. அது நானே பாத்துக்கிறேனே. நானே என்ன பாதுகாத்துக்கிறேன்னு சொல்றேன். இந்த பொண்ணு கூட இருந்து இவளை நான் பாத்துக்கிறேன். மத்தவங்களை நீங்க பாத்துக்கோங்க. என்ன பேசிட்டு இருக்க நீ? அதான் நைரேவே சொல்றான்ல, அவனை நம்பி அவன்கிட்ட விட்டு பாத்துக்கலாம். தேவைப்பட்டா நான் ஹெல்ப் பண்றேன். உனக்காக மத்தவங்க ஏதாவது பண்றேன்னு சொல்றது உனக்கு வித்தியாசமா இருக்குல்ல? அவங்க மேல நம்பிக்கை வை. சரி நீயே பாத்துக்க. நான் உன்னை நம்புறேன் நைரே. சொன்னோடனே ஓகேன்டா. சரி சக்குரா, உங்க வெட்டி கதையெல்லாம் முடிச்சிட்டீங்களா? யோசிச்சு என்கிட்ட பார்த்தேன். டைம் இல்லைன்னு சொன்னல. போட்டு பொழுது கட்டுங்கடா அவனுங்கள. பசங்க சின்ன பசங்க வயசுல போட்டு பழகிறாரு. நானும் ஐயோ என்னடா இது? ஏதோ கல்லு சுற்றி போறதே போட்டு புடி பையன் மேல அடிக்கிறான் அவன். That's தப்பு. உண்மையிலேயே அவன் சமாளிச்சிருவானா? தைரியமா பேசுனேன், ஆனா அவன் மறுக்கல. போச்சு, அவன் மேல நம்பிக்கை வச்சு விட்டு அவன் பார்த்துப்பான். என்னடா பண்றது? கண்ணு மூடக்கூடாது, கண்ணு மூடக்கூடாது, கண்ணு மூடிடக்கூடாது. எதிரியை முடிஞ்ச அளவுக்கு கிட்ட வர விடணும். இப்போ பண்ணு நைரே. ஏய் சரி உங்களை என்ன பண்ணிருங்க. ஹேய் நைரே, கொஞ்ச நேரத்துக்கு நான் உன் கூடவே நடந்து வரவா? சரி, உன் இஷ்டம்தான். நல்ல வேலை, முன்னாடி விட சக்குரா இப்ப நல்லா மாறிட்டான். அவன் இந்த மாதிரி சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. அதுவும் கரெக்ட் தான். சுவோ, நீ கூட இந்த மாதிரி பயந்து நான் பார்த்ததே கிடையாது தெரியுமா? இப்போ அவனை உண்மையிலேயே கேட்டானா? உனக்கு நட்டோன்னா பிடிக்காதுல்ல? ஆ? நான் எப்ப பயந்து போயிருந்தேன்? இல்ல, முன்னாடி பயந்துருப்பல்ல. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளு. ஓ, நீதான் இப்போ வருத்தமா இருக்கிற மாதிரி தெரியுது நைரே. காலையில இருந்து நீ ஏதோ ஒரு மாதிரி இருக்குன்னு தெரியுது. என்ன விஷயம் என்கிட்ட சொல்லு. அது சக்குரா இடத்துக்கு போனப்போ அவன்கிட்ட நான் சொல்லியிருந்தேன், அவன் ஒரு பிரச்சனையில இருக்கும்போது அவனுக்கு கண்டிப்பா நான் உதவி பண்ணுவேன்னு. ஆனா சக்குரா அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அவனுக்கு பிரச்சனை வந்தாலும் அதை தனியா சமாளிச்சு முன்னேறி போய்கிட்டே இருப்பான்னு. அப்படின்னா நான் உதவி பண்ணணும்னு அவனுக்கு அவசியமே இருக்காது. அதுவும் நான் இப்ப இருக்கிற மாதிரி இருந்தா சக்குராக்கு எப்பவுமே தேவையே பட மாட்டேன். அப்படிலாம் இல்ல. ஆனா எனக்கு இன்னொரு விஷயமும் தோணுச்சு. எனக்கு வேண்டியதும் அது கிடையாது. நான் அவனுக்காக அவன் கூட இருக்கணும். நான் சக்குரா கூடயே இருந்து அவன் லீடர் ஆகிறதுக்கு உதவி பண்ணி ஆகணும். முதல் நாள் நாங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டப்போ உன்னை பார்த்து எனக்கு பாவமா இல்லைன்னு சொன்னான். அப்பதான் அவன் சொன்னது உண்மை இல்லைன்னு எனக்கும் தோணுச்சு. சக்குரா தொடர்ந்து முன்னேறி போய்கிட்டே இருக்க போறானா, நானும் அவன் கூட முன்னேறி போகணும்ல. இங்க பாரு சுவோ, இது கேட்கறது கரெக்டா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா தயவு செஞ்சு நீ எனக்கு எப்படி சண்டை போடணும்னு சொல்லிக் கொடு ப்ளீஸ். உன்னை கெஞ்சி கேட்கிறேன். உனக்கு இப்படிலாம் பேச தெரியுமா? நீயும் சாதாரண ஆள் கிடையாது போல இருக்கே. என்ன சொல்ற? முதல்ல எப்படி சண்டை போடணுங்கிறத விட நீ எப்படி உன்னை பாதுகாத்துக்கணும்னு நான் உனக்கு சொல்லித்தரேன். ரொம்ப நன்றி சுவோ. நீ ஒன்னும் கவலைப்படாத. நல்ல மாஸ்டர் தான். ஆனா அதுக்கு கையே முன்னாடி use நீ பண்ணா நிறைய சண்டை பேண்டேடும் பெயின் ரிலீஃப் பேச்சஸும் வாங்கிக்கோ, சரியா? என்னடா பயமுறுத்துற? நிறைய முதல்ல நீ உன்னை எப்படி பாதுகாத்துக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். என்ன கேட்டா நீ உன் ஆப்பனண்ட்டை எப்படி அடிக்கணும்ன்றதை விட அவன் கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும்னு கத்துக்கிறது ஈஸி. அது வேற ஒருத்தரை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அப்படி இன்னொருத்தரை நம்மளால பார்க்க முடியுமா?
அதுக்கு ஒரே வழி அந்தர்பல்ட்டி. அது எப்படின்னு உனக்கு சொல்லித்தரேன். உன் நோட்புக்கை கொஞ்சம் ஓரம் வைக்கிறியா? நைரே, எங்க என்ன அடிக்க வா பாப்போம். என்னால முடியாது. ஃபிசிக்கலாக பண்ணணும். பரவாயில்ல வா, சீக்கிரம் வா, யோசிக்காத. யாராவது உன் முகத்துல இப்படி பஞ்ச் பண்ண வந்தாங்கன்னு வச்சுக்கோயேன், அப்ப நீ டக்குன்னு கீழே குனிஞ்சாலே போதும். அவங்க கண்ணுல இருந்து நீ மறைஞ்சிருவ. அதோட அவங்க உன் முகத்தை பார்த்து தான் ஓடி வருவாங்க, கீழே எல்லாம் பார்க்க மாட்டாங்க. திடீர்னு நடுவில் ஏதாவது வந்தா தடுமாறிடுவாங்க. அப்படின்னா கீழே விழுறது தவிர அவங்களுக்கு வேற வழியே இருக்காது. உனக்கு ஒன்றும் ஆகலல்ல? அட ஏன் சுவா முதல்ல இந்த விஷயத்த சொல்லிருக்கலாம்ல. என்ன மன்னிச்சிரு, சொல்றதுக்கு முன்னாடி அனுபவம் இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஆனா சும்மா கீழே குனியிருந்தனா என்னால அதை பண்ண முடியும்னு நினைக்கிறேன். சரி பாக்குறேன். டக்குன்னு கீழே குனிஞ்சிக்கணும். கீழே. சமத்து பையன். ஆனா அப்படி பண்ணும்போது ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன அது? கண்ணு மூடக்கூடாது. எப்பவும் நீ உன் கண்ணை மூடவே கூடாது, சரியா? ஏன்டா இட்ட முதல்ல பிராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னால அப்படி பண்ண முடியுமா? பர்ஃபெக்டாக பண்ணிட்டாங்க. மூஞ்சி தேய்ச்சணும். ஏய், கண்ணை மூடக்கூடாது. என்ன மன்னிச்சிரு, அவன் குழந்தை பையன் இன்னும் ட்ரைனிங்ல தான் இருக்கான். உன் கண்ணை மூடக்கூடாதுன்னு அவங்ககிட்ட சொல்லியிருந்தல. இருந்தாலும் சும்மா சொல்லக்கூடாது, நீ கலக்கிட்ட. இன்னும் அந்த பயம் இருக்கு. டக்கு டக்குன்னு வந்தா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இதுக்கப்புறம் சமாளிச்சுப்பல. ரைட், நான் பாத்துக்கிறேன். பழக பழக தான் வரும். விளையாட்டு பையன். என்னடா எங்களை பார்த்து சிரிக்கிறியா? சிரிக்கிறது எவ்வளோ அதிசயம் தெரியுமாடா அவங்களுக்கு? அவன் என்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாம். முறைச்சுக்கிட்டே இப்போ என்கிட்ட வரான். நீ தான் கூப்பிட்ட. அடிச்சு சிரிக்கிறது. இப்போ பாவமே பார்க்கலையே. உனக்கு இப்ப என்ன பண்ற பாரு. ஆட்டோ துணிக்கு ஆறுலேயும் டாக்டர். ஏன்டா சிரிச்ச? உண்மையிலேயே நீங்க கலக்கிட்டீங்க. அச்சச்சோ, உனக்கு ஒன்றும் ஆகல. ஹேய் நைரே, என்ன மன்னிச்சிருங்க, என்னால நிக்க முடியல, அதான் உட்காந்துட்டேன். எதுக்கு இப்ப நீ மன்னிப்பு கேட்குற? ஃபர்ஸ்ட் டைமே நீ பிச்சு உதறிட்ட. என்ன சரிதானே சக்குரா? என்ன என்கிட்ட கேக்குற? அதெல்லாம் விட்டு தள்ள. இவனுக்கு நீதான் இந்த மூவை கத்து கொடுத்தியா? ஆமா, இதுக்கு பேரு அந்தர்பல்ட்டி. அந்தர் பெல்ட்டியா? உண்மையை சொல்லணும்னா சுவோ பண்ணும்போது இது இன்னும் கொஞ்சம் ஸ்டைலா இருந்துச்சு. எனக்கு தான் ஸ்டைல்லாம் சுட்டு போட்டாலே வராதுல்ல. வரும்டா. அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. என்ன கேட்டா நீ பண்ணதும் ஸ்டைலாக தான் இருந்துச்சு. எமோஷன் ஆகாத. சரி 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 சரி, முதல்ல ஒரு விஷயத்த சொல்லு. இவனுங்க எல்லாம் யாரு, எதுக்கு இங்க வந்திருக்கானுங்க? யாரு மட்டும் தெரியுது. அது வந்து உங்ககிட்ட நான் என்ன திரும்பவும் சக்குரா, உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இவனும் அவங்க கூட வந்தவன் தான் போல இருக்கு. ஷூட்லாம் போட்டு வந்தது. எதுவா இருந்தாலும் சரி, இவன் வேற லெவல்ல இருக்கான். ஆமா, அப்பாவுக்கு கை வந்துருக்கு. ஒரு நிமிஷம் இரு. நீங்க தானா அது?
எதுக்காக நீங்க இவ பின்னாடி வந்துகிட்டு இருக்கீங்க? ஓ அவங்கன்னு நினைச்சிட்டு பேசிட்டு தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இவதான் இந்த ஊர்லயே வேலை பார்க்க போறேன்னு சொல்லிட்டால. சொல்றத கேளு. அச்சச்சோ, உனக்கு அடிபட்டிருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. இவங்களை விட போறது அட கொஞ்சம் கேளுப்பா. உனக்கு இவங்க பண்ணதுக்கெல்லாம் பதில் சொல்லியே ஆகணும். அப்படிலாம் இல்ல. செத்தீங்கடா நீங்க. கேளுடா ஒரு நிமிஷம். நான் சொல்றத கேளு. சாயந்தரத்துல தோத்துக்கிறாங்க எங்கேயா போனீங்க? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. நீங்க தான் அவளை காப்பாத்துனீங்கன்னு தெரியாம நான் அவசரப்பட்டுட்டேன். நான் ஒன்று அநியாயத்துக்கு பாராரு, இல்லை அநியாயத்துக்கு குனிறாரு. முன்னாடி இருந்த மாதிரி இருந்திருந்தா என்னோட இந்த ஆர்வ கோளார வெட்டி வீசி இருப்பேன். இல்ல நான் பேசாம என் விரலையே வெட்டிடுறேன். இப்பெல்லாம் யாரும் அந்த மாதிரி விரல வெட்டி பழைய காலத்து ஆளா இவரு. ஐயோ இப்பவாவது புரியுதா கான்? இப்பவும் நீயே அவசரப்பட்டு முடிவுக்கு வராதுன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். ஆமா ஆமா, அன்னைக்கு கூட நான் சொல்றத கேட்காம நீ பாட்டு ஃபயர் ட்ரக்ல இருந்து குதிச்சிட்ட. அப்புறம் இன்னொரு நாள் பார்ல இருக்கிறவங்க சொன்னதை கேட்காம நீயே ஒண்ணு புரிஞ்சுக்கிட்ட. தப்புதான். இவன் இதே வேலையா தான் இருந்திருக்கான் போல. நீ என்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லியிருக்கதா, ஆனா என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள நான் டக்குன்னு ஆக்ஷன்ல இறங்கிடுறேன். இந்த மாதிரி நடந்ததுக்கு மன்னிச்சிருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, நீங்க புரிஞ்சுக்கிட்டதே எங்களுக்கு சந்தோஷம் தான். சரி அதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல நீங்க 2 பேரும் யாருன்னு சொல்றீங்களா? அச்சச்சோ, மன்னிச்சிருங்க. நான் தான் காஞ்சி நாகோமோரா. அப்புறம் இவ ஷிசுகா நாரிட்டா. சொல்ல போனா இவ ஒரு சிங்கர். இவ பாடுற பார்ல தான் நானும் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னது நீங்க சிங்கரா? அதனால தான் நீங்க இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிருக்கீங்களா? இவ குரல் ரொம்ப பிரமாதமா இருக்கும். கேட்டாலே தேன் உருகும். ஸ்டேஜ்ல பாடும்போது பார்க்க அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருப்பா. என்ன நீ கொஞ்சம் நிறுத்துறியா? என்ன போய் ஏஞ்சல்னு சொல்ற? எப்பவும் நீ என்னை காப்பாத்த ஓடி வந்துடுற கான். அதுக்கு என்ன உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என்ன போய் பாராட்டி பேசுன எனக்கு மாதிரி கொஞ்சம் வெக்கமா வருது. இவங்க 2 பேருக்கும் நல்ல ஒத்து போகும் போல இருக்கே. இதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் பேசாத. இவங்கள பார்த்தா இவங்க 2 பேரும் வெறும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லன்னு மட்டும் புரியுது. எல்லாம் கொஞ்சம் எல்லாம் மீறி தான் போயிட்டு இருக்கு. ஆ? ஓ, என்ன பிரச்சனை? எதுக்கு உன் முகம் இப்படி செவந்து போயிருக்கு? பின்ன நீங்க இப்படி பேசுனா என்னது அதான் விஷயமா? இழு திரும்ப அடிக்க வராங்க. விட்டுருவனா நானு? இது யாரு? ஆர்வ கோளாறு தனம் தான் எனக்கு முன்னாடியே தெரியுமே. இந்த மாசத்துல இது எத்தனாவது தடவை? அவ சொல்றத நீ காது கொடுத்து கேட்கவே மாட்டேங்கிறியே. அதனாலதான் இந்த மாதிரி மொக்க பையன்லாம் உன்னை அடிக்க வராங்க. அட விடுப்பா, நான் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டேன். ஐயோ, மறுபடியும் இங்க நிறைய பேர் வந்துட்டாங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. இவங்க எல்லாம் நம்ம ஆளுங்க தான். இன்னும் கோச்சிட்டு போய் பக்கவாகிறாங்க. பொண்ணுக்கு இவ்வளவு பேர் வராங்களா? பார்த்தாலே தெரியுது இவங்க எல்லாரும் நீ பிரிச்சு பாடல மேய்ச்சிருக்க. பாட்டு பாடுற பொண்ணுக்கு இதுக்கு மேல யாரும் மிச்சம் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இல்ல இல்லப்பா, இவங்களை அடிச்சது நான் இல்ல. இந்த நிக்கிறாங்கல்ல இந்த பசங்க தான் வேலையை பார்த்தது. என்ன அதான் அந்த பொண்ணுக்கு இவ்வளோ நீ பேர் யாரு என்னன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனா எங்க சேர்மேன் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்திருக்காருன்னு தெரியுது. சேர்மேனா? ஆமா, இந்த ஊர்ல எங்க குரூப்பை பத்தி எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். எல்லாரும் எங்களை ரோப்போ இச்சிசான்னு சொல்லுவாங்க. அதோட இந்த குரூப்புக்கு நான் தான் சேர்மனா இருக்கேன். இவர்தான் சேர்மன். அப்போ என்ன ஆச்சு இப்ப? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டு இருக்க? அது வந்து கேசே ஸ்ட்ரீட்லயே இவங்க பயங்கரமான டீம். பிரச்சனைன்னு வந்தா முதல்ல இவங்க கைதான் பேசும். அது மட்டும் இல்லாம ஃபியூரிக்கு இவங்களுக்கு சில பிரச்சனைகளும் இருக்கு. என்னது? நீ இப்போ ஃபியூரி சொன்ன? அச்சச்சோ, வாய விட்டனே. சமீபத்துல இவங்களுக்கு ஃபியூரிக்கு ஏதோ பிரச்சனை வந்திருக்கு தெரியாம உளறேன். சொதுப்பிட்டேன். என்ன பண்றது? இப்ப என்ன பண்றது? அப்படியா விஷயம்? நீங்க எல்லாம் ஃபியூரியனை சேர்ந்த பசங்களா? அதனாலதான் நீங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. அப்புறம் நீ நாமெல்லாம் இப்பதான் மீட் பண்ணாலும் ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக வந்த பாத்தியா? என்னதான் நீ காட்டானா இருந்தாலும் மனசளவுல தங்கமா தான் இருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. நான் காப்பாத்தணும்ல நான் எதுவும் பண்ணல. உண்மையா சொல்லு, எதுக்காக இப்ப நடிக்கிற? நான் அடிக்கும் போது நீ குறுக்க வந்து நின்னுட்டு இருந்த. அப்படியா? நீங்க ஃபியூரினை சேர்ந்தவங்கன்னா உங்களுக்கு சுபாக்கிய தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கும்ல? அப்போ உங்களுக்கு சுபாக்கிய தெரியுமா? இன்னைக்கு சுபாக்கிய சந்திக்க தான் இந்த இடத்துக்கு நாங்க எல்லாரும் ஒண்ணா வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா விஷயம்? எனக்கு அவங்கள நல்லாவே தெரியும். ஏன்னா நாங்க 2 பேருமே பப்ல ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றவங்க. அப்புறம் பாட்டு பாடுறோம். ஸ்டேஜ்லயா? அவர்தானா? ஐயோ
செம்மையா இருக்கு. யார் யாரு இல்ல இந்த உடம்பு வச்சுட்டு ஃபிளெக்சிபிளா பண்றாரு பாரு. பரவாயில்லையப்பா. ஒர்க்கிங்ல ஒருத்தருங்க நீங்க. என்னடா நடக்குதுங்க? என்ன நடக்குது? என்ன இதெல்லாம்? பயங்கரமான திறமையில இருக்கு புலி. இந்த எபிசோடு வேற லெவலில் இருந்ததுங்க. எனக்கு சுபாக்கி தான் ஹைலைட்டு. வேற லெவல் அவரு. நான் சிரிச்சது தப்பு தான். ஏன் சிரிப்பு வருதுன்னா அந்த அப்படி ஒரு உடம்புக்கு அப்படி பெக்ஸுவலாக டான்ஸ் ஆடுறாரு அப்படின்றப்ப எனக்கு சிரிப்பு வருது. சர்ப்ரைஸா இருந்துச்சு. எதிர்பார்க்கல நாங்க. திடீர்னு இப்படி பண்ணுவார், இதுவும் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல தான் அந்த சிரிப்பு எல்லாமே. ஆமாம், எனக்கு ஆனால் அவரை எப்படி சொல்கிறேன்னு தெரியல அந்த ஃபீலு. இப்போ ஒரு போர்க்கிங்கில் ஒருத்தர், ஒரு மரியாதையான ஒரு ஆள் அப்படின்றப்போ இதெல்லாம் இதில் தயக்கம் இருக்கும். தனிப்பட்டே சொல்கிறேன். நார்மலாகவே ஒரு ஆள் வந்து தனக்கு பிடிச்சது இல்லை ஏதாவது செய்யணும் அப்படின்னா, ஐயோ நம்மளுக்கு இங்கே இடத்துல கௌரவம் குறையுமே இல்லை மரியாதை எதுவுமேனா அது வந்து செய்ய மாட்டோம், தயங்குவோம். அந்த இது போயிடுமோ அப்படின்ட்டு ஒரு இது இருக்கும். பட் அவருக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அவர் பிடிச்சதை அவர் பிடிச்ச மாதிரி செய்கிறாரு. ரொம்ப ஃப்ரீயாக இருக்கார் அந்த மனுஷன். நம்ம ஏற்கனவே பேசணும், அவர் வந்து உடம்பு ரீதியாக ஸ்ட்ராங் இல்லை, மனசு ரீதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, ரொம்ப போல்டான ஆள். அது இப்பயும் ஃபீல் ஆகுதுங்க. இங்கே இத்தனை பேர் நம்ம எப்படி அதெல்லாம் அவருக்கு எந்த இதுவுமே இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் செய்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அது செய்கிறது வந்து எடுத்துக்கணும் அவர்கிட்ட இருந்து. அது கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உடச்சி வரணுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. நம்ம இதை எதனா சொல்லுவாங்களோ, இது என்ன கிண்டல் பண்ணுவாங்களோ, கேலி பண்ணுவாங்களோ அப்படின்ற அந்த தயக்கம் தான் நம்மளை செய்ய விடாமல், நம்மளுக்கு பிடிச்சதை செய்ய விடாமல் தயங்குது சம்டைம்ஸ். ஸோ அவர்கிட்ட அதை கற்றுக்கணும்னு இல்லை, நினைக்கிறேன். அது ஃபர்ஸ்ட் அவர் பண்ணிட்டாரு. ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லேருந்து எல்லாத்தையும் ஏற்கனவே மாற்றி ஒன்று காமிச்சிட்டாரு. இப்போ இதுவும் போது அழகாக இருக்குது. அதாவது நமக்கு பிடிச்ச சந்தோஷமான விஷயங்கள், நமக்கு தேவையான நம்மளை சந்தோஷமாக வச்சுக்கலாம், எது வேணாலும் தேடி போய் அதை அடைஞ்சிக்கலாம் அப்படின்ட்டு அவர் பண்ணுறாருல்ல, அது ரொம்ப அழகாக இருக்குது. எதிர்பார்க்கவே இல்லைங்க, செம்ம ஷாக்கிங்காக இருந்துச்சு அது. ஆனால் ஃபஸ்ட் ஃப்ரேம் பார்க்குறப்ப என்னடா அது நம்ம எப்போவுமே அந்த ஸ்கூல் அந்த தெருவுன்னு அப்படியே பார்த்தது. இங்கே ஃபஸ்ட் ஃப்ரேமே ரொம்ப டிஃப்ரெண்ட். அந்த தெருவு எல்லாமே புதுசாக இருந்தது. புதிய இடம் வந்திருக்காங்கன்னு. ஆனால் நம்ம டீமுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனைன்னு வேற நம்ம இது சொன்னோம் இல்லையா? அப்படி இருந்தால் சுபைக்கு நீங்கள் வந்திருக்கவே முடியாதுல்ல. ஸோ அப்போ ஏதோ இது வந்து ரூமரா என்னன்றது தெரியல, என்ன விஷயம்னு தெரியல. இவங்க ஃபஸ்ட் சொல்கிறப்ப அப்படி தான் இருந்தது. சரி ஏதோ கொஞ்சம் கோவப்படும் பார்த்தா சகஜமாக தான் பேசுகிறாங்க. அந்த பொண்ணு சகஜமாக பேசுது அப்படின்றப்போ அது இவங்க சொல்கிற மாதிரி ரூமரா இல்லை பிரச்சனை எதுவும் சால்வ் ஆயிடுச்சா, எதுனா சின்ன பிரச்சனையா என்னன்னு தெரில. இவங்க பெருசாக எடுத்துக்கலையா எப்படின்னு தெரில. பட் எதுவும் இருக்குது. அவன் வந்து டீட்டெயிலாக சொல்கிறவன், பொய்ன்றது அவன்கிட்ட இருக்காது இல்லையா? எல்லாத்தையுமே ரொம்ப கரெக்டாக நோட் பண்ணி வச்சுன்னு சொல்கிறவன் தான் அவன். அப்படின்றப்போ இது பொய்யா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏதோ இருக்குது தெரியல, அது பின்னாடி வரப்போ பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம எல்லோ ஹேர் அவன் அந்த பயந்தால அந்த கண்ணை மூடி பயப்படலாம். நான் அது பார்க்கும்போது எனக்கு என்னோட சின்ன வயசுல ஞாபகம் வந்துச்சு. நானும் அப்படி தான் சின்ன வயசுல இந்த கிரிக்கெட் ஆடுவோம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து, அண்ணனுங்க நாங்கள் எல்லாரும் சேர்ந்து. அப்போ வந்து அந்த கிரிக்கெட் பால் வரும்போது என்னால் பார்க்கவே முடியாது. அந்த பாலை பயந்து கண்ணை மூடி இப்படி போயிடுவேன். அது பால் அப்படியே என்னை தாண்டி பறந்து போயிடும். எல்லாத்தையும் மிஸ் பண்ணிவிடுவேன். நானும் ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி அந்த பாலை பார்த்து பிடிக்கணும்னு நினச்சிருக்கேன். இன்னை வரைக்குமே அது என்னால் முடியாது. இப்போ நினச்சா கூட எனக்கு அந்த பயம் அப்படி இருக்குது. அது ஏனே தெரியல. ஸோ அண்ணெல்லாம் வந்து கிண்டல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி ஸ்டெம்பு பின்னாடி போய் நிற்க வச்சுட்டாங்க. அது இன்னும் அது இன்னும் மோசம். ஸோ அவ்வளோ பயமாக இருக்கும் அது. அது இவனை பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு அது எப்படி இருக்கும்ட்டு. இப்போ வரைக்குமே என்னால் அது பண்ண முடியாது அந்த மாதிரி. ஸோ எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது தெரியும். அது எவ்வளோ அந்த விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். பட் அது ஃபீல் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த சின்ன விஷயம் கூட எவ்வளோ கஷ்டன்றது தெரியும். இப்போ இவங்க சொல்கிறப்போ எனக்கும் அந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதாவது நாங்களும் கிரிக்கெட் விளையாடுறப்போ ஒரு போலர் அவர் வந்து பயங்கர ஃபாஸ்ட்டாக வீசுவார் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அவர் என்னமோ அந்த ஸ்டெப்பில் ஏதோ அந்த பிச்சில் ஆடுறவங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அது ஃபீல் தெரியல. எல்லாருமே அவருக்கு ஒரு ஓவர் பில்டப். அவர் வந்து கீப்பிங் நிற்க மாட்டோம், கையெல்லாம் அவ்வளோதான் உடஞ்சிரும் எலும்புலாம் அப்படின்னு ரொம்ப இது பில்டப் பண்ணாங்க. எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி நான் போய் நின்ட்டேன். நான் நிற்கிறேன் நான் கீப்பிங்னு ஏதோ ஒரு இதில் போய் நின்ட்டேன். நின்னதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் வீசினாரு பாருங்க, கையெல்லாம் அப்படி கிர்ன்னு ஆகி போச்சு. செம்ம வெளியது. அப்போ தான் எனக்கு அந்த ஃபீலே புரிஞ்சது என்னன்றதே மேட்ரு. எனக்கு ஃபஸ்ட்டு அவங்க சொல்கிறப்பெல்லாம் எனக்கு அந்த ஃபீல் இல்லை. எனக்கு பட்டப்போ தான் தெரிஞ்சது ஏன் எல்லோரும் நடுங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ என்னன்னா, இப்போ நான் கெத்தாவது நின்ட்டேன். இப்போ நான் பின் வாங்கினேன்னா எல்லாம் சிரிச்சிருவானுங்க, பத்தியா இதுக்கு தான் சொன்னோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி இப்போ நம்ம அசிங்கப்பட முடியாது, வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி நின்றுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் பின்னாடி தள்ளி நின்றுக்கிட்டேன். அதுக்கே 2 பேர் சிரிச்சானுங்க, இன்னும் பெரியவொன்னே நின்று பின்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போது அது வலி இருந்தாலும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அது என்னன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. கொஞ்சம் தள்ளி பின்னாடி என்ன பிடிக்க முடியுது, வலிக்குது தான் ஆனால் பிடிக்க முடியுது. அது மாதிரி தான் ஃபஸ்ட்டு ஒரு தைரியத்து நின்னது. அது பட்டதுமே ஒரு வலி இருக்குது. பட் பழகிடுச்சுன்னா ஓகே, அது தெளிவாயிடுது. அதே தான் நைரேக்குன்னு சொல்லணும்.
ஃபர்ஸ்ட் டைம் எல்லாமே ஃபீல் பண்ணுறப்போ அப்படி தான் இருக்கும், ஒரு பயம் இருக்கும் என்னமோ. பட் பட்டதுக்கப்புறம் தெளிவாயிடும், இவ்வளோதானா, ஓகே அது ஒரு ட்ரிக் இருக்குன்றது தான். சிவா அவனுக்கு வந்து லீடராக வந்தது, அவனுக்கு மாஸ்டராக வந்து ரொம்ப பிடிச்சவன் வந்துட்டு நிறைய ட்ரிக்கு கற்றுக்கலாம், எக்கச்சக்க ட்ரிக் கற்றுக்கலாம், ரொம்ப இதுவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். கை ஆக்ஷன் ஒன்றும் பெருசாக இடங்கணுன்ற இதுவே இல்லை, வளைவு நெளிவு தான். அது அவன் கற்றுக்கிட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அவனுக்குன்ற மாதிரி எனக்கு ஃபீல் இருக்கு. எனக்கும் சிவா சொன்னது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது வந்து அவன் ஃபைட்டு கற்றுக்கிட்டுன்னு கேட்டான், ஆனால் இவன் வந்து ஃபைட்டு கற்றுக்க தப்பிக்க கற்றுக்கோ அப்படின்ட்டு. ஏன்னா இவனை காப்பாற்ற வரும்போது தான் எல்லாருக்கும் இந்த டைமிங் மிஸ் ஆகுறது, அங்கே ஃபைட்டில் என்ன ஒன்று ஆயிடுது இல்லையா. ஸோ இவன் எஸ்கேப் ஆனாலே அவங்களுக்கு அந்த வேலை இருக்காது, இவனுக்கு கெல்ட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அந்த விஷயத்த கரெக்டாக அவன் பண்ணான். நிறைய சொன்னான் இந்த மாதிரி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொருத்தர் வந்தால் நான் என்ன பண்ணுறது, எப்படி சமாளிக்குது ஃபஸ்ட்டே கேட்டான். அதே மாதிரி தான் இப்போ நடந்துச்சு. ஒருத்தர் முடிக்கிறதுக்குள்ளே இன்னொருத்தர் ஓடி வந்தால் அவனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் டைம் இல்லை, டக்குன்னு எல்லாமே வராது. ஸோ அது போக தான் அவன் கற்றுக்குவான். எனக்கு நைரோட மனசும் புரியுது, அவன் எடுத்து நின்று பார்த்தா அது எவ்வளோ ப்ரெஷராக இருக்குது. எப்போவுமே இன்னொருத்தர் வந்து என்னை காப்பாற்றுறதுல தான் நான் இருக்கேன், நான் வந்து இன்னொருத்தருக்கு உதவியாக இருக்கணுன்றப்போ ஒரு கில்ட்டி ஃபீல் வரும், ஒரு மாதிரி இருக்கும். அது அந்த இடத்துல யாரானாலும் அப்படி தான் ஒரு ஃபீல் வரும், நான் வேஸ்ட்டாக இருக்கணும், யாருமே உதவிலையோ அப்படின்ற மாதிரி தான் என் மனசு சொல்லும். ஸோ அந்த ஃபீல் தான் எனக்கு தெரிஞ்சது. பட் வந்து ட்ரைனிங் எடுத்துக்கிட்டான் வேறு லெவல் வந்துடுவாங்க. ஏன்னா இது இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு முறை தான் சொல்லி கொடுத்தான், கரெக்டாக பண்ணிட்டான், அப்போ அவனால் முடியுது. அப்போ ட்ரைனிங் அவனுக்கு கிடைக்கலன்றது தான். ஸோ இப்போ சிவா அண்டு வந்து சாக்கரா 2 பேருமே சேர்ந்து அவன் ட்ரைனிங் கொடுத்தோம், இன்னும் வேறு லெவல் வருவானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. சாக்கராவும் சேர்ந்து அது செய்யலாமோன்னு. இப்போ அவன் செய்கிறப்போ சாக்கராவுக்கு தோணும், ஆமாம் இல்லை நான் செஞ்சுருக்கேன், நான் ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கும் தோணும், அவனும் ட்ரைனிங் கொடுப்பானோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. அப்படி வந்தானா பையன் வேறு லெவல். எனக்கு அப்படி பார்க்க ஆசையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு பையன் வந்து எப்பவுமே பயந்து நடுங்கிட்டு இருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும், ஏன் அவன் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ இப்போ அந்த ஃப்ரேம் பார்க்குறப்போ அவனால் முடியுது அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு, ஒரு நம்பிக்கை வருது. அப்போ அவன் வேறு லெவல் வருவான்றது அங்கே தெரிஞ்சு. அப்புறம் இந்த பொண்ணு காட்டும் போது திடீர்னு அந்த மேனேஜர் அந்த டீம்ல வரும்போது என்னடா இந்த பொண்ணுக்காக இவ்வளோ பேர், ஒரு பெரிய இடத்து பொண்ணு போல அப்படிதான் நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம டீம் எப்படி ஃபியூரி டீம் வந்து கூட எந்த அளவுக்கு நல்லா பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி தான் இங்கேயும் இருக்காங்க. அது நம்ம சுபக்கினும் இருக்கிற இடம் வேறையா. ஸோ கூட யாராக இருந்தாலுமே நல்லா பார்த்துக்கிறாங்க போல. அந்த மாதிரி இந்த பொண்ணுக்காக இவங்க எல்லாருமே வந்திருக்காங்க. நான் ஃபஸ்ட் பார்க்குறப்போ அவங்கள பாடி கார்டோ அப்படின்னு நினச்சேன், ஒருவேளை இவங்க சொல்ல மாதிரி பணக்கார வீட்டு பொண்ணு பாடி கார்டோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்தா கிளப்பில் பாட்டு பாடுற பொண்ணுன்னு சொல்கிறப்போ ஷாக்காக இருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு கேங் வருது கோச் ஷூட்டோட, அவங்க வந்து அப்புறம் அவர் தாண்டா எங்களுக்கே எடுத்துன்றாங்க. அப்போது அந்த பொண்ணே பார்த்தீங்கன்னா இவருக்கு வேலை செய்கிற மாதிரி தான், ஆனால் அந்த பொண்ணு பலாக வச்சு செய்து இவர் வந்து அவர்கிட்ட பணிவாக நடந்துக்கிறாருன்றப்போ அவர் என்ன மாதிரி ஒரு ஆளுன்றது தெரிஞ்சது, ஒரு அகம்பாவம் இல்லாத ஆளுன்றது. கிட்டத்தட்ட நம்ம பசங்க மேலே ஒரு ஃபீல் இருந்தது. என்ன தான் இருந்தாலும் கூட ஒர்க் பண்ணுறவங்க இதுன்றப்போ எல்லோரும் ஈக்குவலாக நடத்துகிறாருன்றது அந்த விஷயத்து தெரிஞ்சது. ஸோ நல்ல மனுஷன் தான் அப்படின்றப்போ ஃபியூரிக்கும் இவருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குமான்றது அந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. வேறு எதனாலும் சின்ன எதனா ஒரு மனஸ்தாபம் இருக்குமான்ற மாதிரி தான் எனக்கு அப்போ ஃபீல் ஆச்சு. இப்போ அந்த பொண்ணு வச்சு பண்ணுற பிரச்சனை பார்த்தா ஏதோ ஒரு பிஸ்னஸ் ரீதியான ஒரு பிரச்சனை மாதிரி. இந்த கேங் கூட பார்த்தீங்கன்னா இதுக்கு இவ்வளோ இந்த காசு பத்தலைன்ற மாதிரி, அப்போ அவங்களுக்கும் யாரோ காசு கொடுத்து அமிச்ச மாதிரி தான் தெரியுது. அந்த கேங்கையும் ஏதோ பணத்துக்காக தான் வேலை செஞ்ச மாதிரி தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கும் வேறு யாரோ ஒரு பிரச்சனை இருக்குது. மேபி இந்த பக்கம் ஒரு கிளப்பில் பிஸ்னஸ் பண்ணுற ஆளுக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறேன், அவன் இந்த பொண்ணு தூக்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருந்துச்சு. இது பார்ப்பேன் என்ன நடக்கும். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சு இப்போ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன்.